கருத்து கணிப்பு பெரும்பாலான இடங்கள்ல பாஜக மூன்றாவது முறையா பாஜக ஆட்சி வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக போவது உறுதிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் 4ஆம் தேதி தமிழ்நாட்டு நிலவரங்கள்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே உண்மை நிலவரம் தெரிஞ்சுக்கணும். சார், கருத்து கணிப்பு அடிப்படையில் அதிமுகவுக்கு பெரும்பாலான தொகுதிகள் கிடைக்கல. தலைமையில் அதுக்கு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் முடிந்தது இதை பத்தி பேசுவோம்னா இந்த நேரத்தில் நம்ம ஏதோ அதை பத்தி கருத்து கணிப்புகள் வைத்துக்கொண்டு நம்ம எதையும் பேச வேணாம். தேர்தல் முடிவு தான் 2 நாள் தானே. இன்னைக்குன்னா 2ஆம் தேதி, 4ஆம் தேதி தெரிஞ்சதுக்கு அப்புறம் 5ஆம் தேதி பத்தி பேசலாம். மீண்டும் அதிமுக உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்ன்ற நம்பிக்கை முன்னாடி இருந்தது. இப்பயும் அந்த நம்பிக்கை தொடர்ந்து வச்சிருக்கீங்களா? அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அதுக்காக தான் நாங்கள் முயற்சி செஞ்சுருக்கோம். வாக்கு எண்ணிக்கை நேரத்தில் கடைசியாக அரசியல் தலைவர்கள் கோவில்களுக்கு அதிகமாக சொல்றதை பார்க்கணும். அரசியல் வெற்றி ஆயுதமா ஆன்மீகம் பார்க்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன, நான் எப்பயுமே கோயிலுக்கு போவேன். அதனால மற்ற தலைவர்கள் போறதை பத்தி நம்ம சொல்றது மரியாதையா இருக்காது. நேற்று கூட நான் எப்போ வந்தாலும் போவேன், உங்களுக்கு தெரியும். நான் இறை பக்தி உள்ளவன். நான் அடிக்கடி அது இந்த 1.5 மாசமா எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதனால நிறைய கோயில் போனேன். மற்றவங்க போறதை பத்தி நான் கருத்து சொல்றது மரியாதையா இருக்காது. எதுல எல்லாம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரி.